அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த ஓய்வு நாளின் காலையின் ஆசீர்வாதத்தின் பலத்தை நாங்கள் பெற்றதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் மீண்டும் எங்களோடு இருந்து எங்களை நல்வழிப்படுத்த நீர் கிருபை காட்டினதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைக்கப்பட்டுவதற்கு தேவன் நம் மீது காட்டின கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ வார்த்தைகள் ஊழியத்தை குறித்து நமக்கு என்ன உந்துதலை கொடுக்கிறது என்பதை தியானிக்கப் போகிறோம். ஊழியம் என்று சொன்னாலே அது பணிவிடை செய்வது தான் ஊழியம். அநேகர் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக மாற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அது நல்லது தான். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம். எனவே ஊழியம் செய்வது நல்லது தான். ஆனால் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும்? அந்த ஊழியத்தின் மகிமைக்கு பாத்திரவான்களாக ஊழியம் செய்பவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் ஊழியம். இன்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 3:8 ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாய் இருக்கும். ஊழியத்தில் ஒளிந்து போகிற ஊழியம் ஒன்று உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து 9வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. ஆண்டவர் 2வது சொல்லுகிறார், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். 3வது அவர் சொல்லுகிறார், இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் அந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஒளிந்து போகிற ஊழியம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம், மகிமைப்படக்கூடிய ஊழியம். இந்த 3 ஊழியங்களும் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உண்மையாய் ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஊழியங்கள் இருக்கக்கூடாது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அடுத்து 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் உங்களை தேவ ஊழியக்காரர்களாக விளங்க பண்ணுகிறோம். குற்றம் சாட்டப்படாத ஊழியம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஊழியங்கள் எப்படி நடைபெறுகிறது? வேதாகமத்தை எடுத்தவர்கள் எல்லாமே நாங்கள் ஊழியக்காரர்கள் ஆக வேண்டும் என்று நினைப்பது நல்லதுதான். ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும்? நாம் செய்கிற ஊழியம் ஒளிந்து போகக்கூடாத ஊழியமாய் மகிமை உடையதாய் காணப்பட வேண்டும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஊழியமாய் இருக்கக்கூடாது. மற்றும் மகிமையாய் இருக்கக்கூடிய ஊழியமாய் அது இருக்க வேண்டும். அந்த ஊழியம் ஒரு நாளும் ஒளிந்து போகக்கூடிய அளவிற்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, யாக்கோபின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது, நீங்கள் அதிக ஆக்கினைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள்
ஒருவனும் நீங்கள் ஊழியக்காரன் ஆக வேண்டாம் என்று யாக்கோபு பக்தன் சொல்லுவதை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். என் சகோதரரே, நீங்கள் அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாது இருப்பீர்களாக. யாக்கோபு 3:1. இன்றைக்கு யாரை வேண்டுமானாலும் இந்த ஊழியத்தின் பாதையிலே அழைத்து செல்வதற்கு எல்லோரும் விருப்பம் காட்டுகிறார். நான் ஒரு ஊழியக்காரனாக வேண்டும். ஒரு வேலையும் கிடைக்கவில்லை என்றால், எந்த ஒரு வேலையும் நமக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்தால் கடைசியில் ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஊழியம் என்ன ஊழியம் என்றால், வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பிரசங்கம் செய்வது. அன்பு பிள்ளைகளே, ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் சில தகுதிகளை வைத்திருக்கிறார். எபிரேயர் நிருபம் 5வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவது இல்லை. ஆரோனைப் போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் உருவாக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு வேதாகமத்தை கையில் எடுத்தவர்கள் எல்லாம் தங்களுடைய பெயருக்கு முன்னாலே பிரதர் என்ற அது ஒரு பெரிய பட்டம் என்று நினைக்கிறார்கள். பிரதர் என்ற ஒரு எழுத்தை 3 எழுத்தை முன்னால் வைத்து தங்களுடைய பெயரை போடுகிறார்கள். அல்லது சிஸ்டர் என்கின்ற அந்த 3 எழுத்தை கொண்ட அந்த பட்டத்தை வைத்து தங்கள் பெயருக்கு முன்னால் அதை போடுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆரோனைப் போல அழைக்கப்பட்டால் ஒழிய, ஊழியத்திற்கென்று நாம் தேவனால் அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும். நமக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்று நினைத்து இந்த ஊழியத்தை நாமவே உருவாக்கி கொள்ளக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, ஊழியம் என்பது, நான் முதலில் சொன்னேன், ஊழியம் என்பது மிகவும் ஒரு பாரமான ஒரு பொருள். அதில் சேவை செய்யக்கூடிய சேவை மனப்பான்மை காணப்பட வேண்டும். தொண்டு பணி செய்ய வேண்டும். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த ஊழியத்தின் பாதையிலே கடந்து செல்லக்கூடிய பிள்ளைகளுடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்த்தால், இன்றைக்கு அநேகர் மனிதரை பிரியப்படுத்துகிற ஊழியம் செய்வதை நாம் பார்க்கிறோம். பவுல் இப்படி சொல்லுகிறார். கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா இன்னும் பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, 1 பேதுரு 4:12 வாசிப்போம் என்றால், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் என்று சொல்லுகிறார். ஊழியக்காரன் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்ல வேண்டும். ஊழியக்காரன் சத்தியமாய் சத்திய வசனங்களை பகிர்ந்து அளிக்க வேண்டும். ஊழியக்காரன் வேத சமர்த்தனாக இருக்க வேண்டும். ஊழியக்காரன் வேத மாணாக்கராய் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஊழியக்காரருடைய நிலை, ஊழியம் செய்வர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் நாம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஏற்ற ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக மனப்பூர்வமாய் தேவனுடைய ஊழியத்தை அவருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனுஷனுடைய பார்வைக்கு மனிதர்கள் தங்களை புகழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று நினைக்காமல், தேவன் நம்மை புகழ வேண்டும், தேவனுக்கு மாத்திரம் நாம் புகழாரம் தேடி தர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை உருவாக்கி கொண்டு ஊழியம் செய்யுங்கள் என்று வேதாகமத்திலே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே எபேசியர் 6:8 சொல்லுகிறார், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள்.
அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஊழி செய்கின்ற அனுபவம் வேதாகமத்தில் எப்படி இருக்கிறது? ஊழியக்காரர் எல்லா விதத்திலேயும் பொறுமை உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா நிலைகளிலும் ஊழியக்காரர் பொறுமை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கு கொலேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள், கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஊழியத்தின் பாதைகளை இன்றைக்கு கபடம் இருக்கக்கூடாது. தவறுகள் கண்டிப்பாக எச்சரிக்கப்பட வேண்டும். குற்றங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். சபை ஒழுங்கு கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இதில் பாரபட்சம் காண்பிக்கக்கூடாது. எல்லா நிலைகளிலும் சபையில் ஊழியக்காரர் சபை மக்களை நல்மனதோடு நடத்த வேண்டும். ஆலயத்திற்கு சென்று போக வருகிற பிள்ளைகளுடைய ஆடை அணிகள், ஆபரணங்கள் அணிதல், இவைகளை எல்லாவற்றையும் சாவதானமாக எச்சரிக்க வேண்டும். எவ்விதத்திலும் பிள்ளைகள் ஆடைகளை அணிந்து கொண்டு ஆலயத்திற்கு வருவது என்பது தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ஒன்று. அதை ஊழியக்காரர் தான் கண்டிக்க வேண்டும். அந்த சபையின் போதகர் தான் அதை எடுத்து உரைக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அனுகூலங்கள் வேதம் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கு 4வது அதிகாரம் இப்படி சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் 2வது வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீங்கள் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒரு ஊழியக்காரர் தனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை நல்ல முறையில் மேய்க்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. 94வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 13வது வசனம் சொல்லுகிற வார்த்தை, சிச்சித்து உம்முடைய வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிச்சித்து உம்முடைய வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பு பிள்ளைகளே, சிக்ஷை போதகருக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த சிக்ஷை பாரபட்சமற்றதாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 33வது அதிகாரம் 8-9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் துன்மார்க்கர்களை நோக்கி, துன்மார்க்கனை நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அன்பு பிள்ளைகளே, ஊழியத்திலே சபையில் விசுவாச பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாகுபாடு ஊழியக்காரர்கள் காண்பிக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வை காண்பிக்கக்கூடாது. ஒருவன் தவறு செய்வதை, சத்தியத்திற்கு புறம்பான ஒரு வாழ்க்கையை வாழும்போது அதை ஊழியக்காரர் அதை எடுத்து சொல்ல வேண்டும், கண்டிப்போடு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் விட்டுவிட்டால் அந்த மனிதர் மரிக்கும்போது அந்த இரத்தப்பழியை அந்த ஊழியக்காரர் சுமக்க வேண்டும். அப்படி ஊழியக்காரர் அந்த மனிதரை கடிந்து கொண்டு புத்தி சொல்லும்போது அந்த மனிதர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்துவிட்டால் அந்த இரத்தப்பழி நம்மீது சுமராது என்று வேதம் சொல்லுகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், கண்டிப்பு அவசியம்.
ஏனென்றால் ஆடுகளை மேய்க்கிற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் ஊழியக்காரர்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு தாயும் தகப்பனும் கூட தன்னுடைய குடும்பத்தை மேய்க்கிற ஊழியர்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஊழியர்களாக வேண்டும் என்று விரும்புகிற அந்த பிள்ளைகளுடைய நிலை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், ஊழியம் அழிந்து போகக்கூடாது, குற்றம் சாட்டப்படக்கூடாத ஊழியமாக காணப்பட வேண்டும், மகிமைப்படத்தக்கதான ஊழியம் காணப்பட வேண்டும், மனிதரை பிரியப்படுத்துகிற ஊழியமாக இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிற ஊழியமாக இருக்க வேண்டும், எல்லா நிலைகளிலும் கண்டித்து கடிந்து கொண்டு உபதேசம் பண்ண வேண்டும், போதக சமர்த்தனாய் இருக்க வேண்டும், வேதத்தில் தேறின மாணாக்கரனாக இருக்க வேண்டும், ஆரோனை போல அழைக்கப்பட வேண்டும். ஊழியம் என்ற ஒரு அழைப்பிற்கு ஆண்டவர் தான் அழைப்பு கொடுக்க வேண்டுமே தவிர நாமவே அந்த ஊழியத்திற்கு நம்மை உருவாக்கி கொள்ளக்கூடாது. அது நம்மை மகிமைப்படுத்துமே தவிர தேவனை மகிமைப்படுத்தாது என்று நாம் அறிய வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகிற இந்த பிரயாசங்களை தேவன் அங்கீகரிக்க வேண்டுமென்றால் நம்மை நல்வழிப்படுத்துகிற ஒரு ஆசானாக இந்த ஊழியக்காரரை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். தீமையான பாதையில் செல்பவர்களை நல்வழியில் நடத்துவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கௌரவம்தான் அந்த பாதை. எப்படி ஆசிரியர் மாணாக்கர்களுக்கு நல்வழியை கற்றுக் கொடுக்கிறார்களோ, அதே போல சபை மக்களுக்கு நல்ல ஒரு ஆசானியாக இருந்து, ஒரு ஆசாரியராக, ஒரு ஆசிரியராக இருந்து மக்களை நல்வழிப்படுத்துவது தான் ஊழியக்காரனுடைய பணியே தவிர, ஒரு விசுவாச பிள்ளைகள் தவறுகள் செய்யும்போது அதை கண்டுகொள்ளாமல், எச்சரிக்காமல், இப்படித்தான் சபையில் இருக்க வேண்டும், இப்படித்தான் குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டும், இப்படித்தான் வெளி உலகில் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு போதனையை ஊழியக்காரர்கள் தான் சொல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய நீங்கள் இந்த கனமான ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். ஊழியம் என்பது எடுத்தவர்கள் எல்லாருமே ஊழியக்காரர் என்று சொல்வதில் பிரயோஜனமில்லை. தங்களுக்கு முன்பாக பிரதர், சிஸ்டர், பாஸ்டர் என்று போடுவதில் பிரயோஜனமில்லை. அன்பு பிள்ளைகளே, இதை நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு செய்கிறோம் என்றால், இது தேவனுடைய மகிமைக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் கற்றுக் கொடுத்தவைகளை கை கொள்ளும்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, ஊழியக்காரர் தேவன் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து அதன்படி அந்த கற்றுக் கொடுக்க சொன்னதை நாம் கற்றிருக்க வேண்டும். ஊழியக்காரன் கற்றிருக்க வேண்டும். ஆசிரியர் கல்வி ஞானம் இல்லாமல் நாம் மாணவர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அதை போல வேத ஞானம் இல்லாமல் ஒரு ஊழியக்காரர் இருக்கக்கூடாது. அப்போலோவை போல வேதத்தில் தேறினவர்களாக காணப்பட வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை மகிமைப்படுத்துகிறோம், தேவனையா மனிதனையா என்பதை ஒரு கேள்விக்குறியாக வைத்து நாம் ஊழியம் செய்வோம். அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமை உலகத்தில் வேறு ஒன்றும் பெரிய மகிமையை கொடுக்காது. ஆகவே தேவ ஊழியம் என்பது ஒரு பெரிய மகிமையை கொடுக்கக்கூடிய ஊழியம். அந்த ஊழியத்தை நாம் நல்மனதோடும் நாம் விசுவாசத்தோடும் தேவ மகிழ்ச்சிக்கென்று நாம் செய்வது தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமை. அந்த மகிமையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் ஒருவேளை ஊழியக்காரர்களாக இருந்தால் அந்த மகிமைக்கேற்றபடி ஊழியம் செய்வோம். வாருங்கள், தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய பாதையில் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று நீர் எங்களுக்கு ஆலோசனை சொன்னீர். மகிமையுள்ள ஊழியம் ஆண்டவரே, அழிந்து போகாத ஊழியம் ஆண்டவரே, குற்றமில்லாத ஊழியம் என்று இந்த ஊழியத்தை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளில் அப்படி ஊழியம் செய்கிற பிள்ளைகள் யாராவது இருந்தால் ஆண்டவரே, அவர்களையும் அப்படிப்பட்ட அழைப்பிற்கு நீர் அழைத்து வர வேண்டும் என்று உம்முடைய களத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.